அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அணு ஆயுத நாடாக மாறப்போகிறதா சவுதி அரேபியா? என்ன நடக்க போகுது? நியூக்ளியர் ஸ்டார்ட். பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை காப்பாற்றப் போகிறார்கள். வி ஆர் ப்ரொடெக்ட் பூத் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்க தூதரகம் ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க குவைத் வாழ் குடிமக்களுக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது குவைத் வாழ் அவங்களுடைய குடிமக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுக்கிறாங்க. அந்த அறிவிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தி ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மேலும் பயணம் மற்றும் விமான பயணத்தை பாதிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அது எச்சரித்துள்ளது. என்னங்கடா தொடர்ந்து இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க? டேய், நாங்கள் இந்த நாட்டில் தான்டா இருக்கிறோம், கட்டுப்பேற்றிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பாரு, மத்திய கிழக்கில் பாதுகாப்பு சூழல் சிக்கலாகவே நீடிக்கிறது என்றும் விமானங்கள் ரத்து செய்யப்படுதல், தற்காலிக வான்வெளி மூடல், பயணம் போக்குவரத்தில் இடையூறுகள் மற்றும் சில விமான நிறுவனங்களின் விமானங்கள் தாமதமாவது அல்லது ரத்து செய்யப்படுதல் போன்றவற்றிற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றும் அது உறுதிப்படுத்தியது. பயணிகள் தங்கள் விமானங்களில் நிலையை விமான நிறுவனங்களிடமோ அல்லது குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் இணையதளம் மூலமாகவோ சரிபார்க்குமாறு அது வலியுறுத்தியது. அதே நேரத்தில் மத்திய கிழக்குக்கு வெளியே உள்ள அமெரிக்கர்கள் அப்பகுதிக்கு பயணம் செல்வதையோ அல்லது அதன் வழியாக பயணிப்பதையோ மறுபரிசீலனை செய்யுமாறு விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் அறிவிப்புகளை பின்பற்றுமாறும் அது ஊக்குவித்தது. மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அமெரிக்க தூதரக வசதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் அல்லது அதை ஆதரிக்கும் குழுக்கள், அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க நலன்கள் அல்லது அமெரிக்க மற்றும் அமெரிக்க குடிமக்களுடன் தொடர்புடைய இடங்களை குறிவைக்கும் சாத்தியமுள்ளதாகவும் அது எச்சரித்துள்ளது. அது வேறது அமெரிக்கா தான். அது அமெரிக்க குடிமக்களுக்கு வரையறுக்கப்பட்ட அவசரகால சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அவசர நிலையை எதிர்கொள்பவர்கள் அதற்கென உள்ள பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி வழியாக அமெரிக்க குடிமக்கள் சேவைகள் பிரிவை தொடர்பு கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளதாக விளக்கியது. கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் புதுப்பித்தல் சேவைகள் முன் அனுமதி பெற்று வழங்கப்படுகின்றன என்றும் தகுதியுள்ள நபர்கள் முன் அனுமதியின்றி டிராப் பாக்ஸ் சேவை மூலம் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அது உறுதிப்படுத்தியது. விசா மற்றும் சான்றளிப்பு சேவைகள் உள்ளிட்ட அவசரமற்ற தூதரக சேவைகள் தற்சமயம் கிடைக்கவில்லை என்றும் அவை மீண்டும் தொடங்குவது குறித்து எந்த ஒரு புதிய தகவலுக்கும் அதன் இணையதளத்தை பின்தொடருமாறு அது தெளிவுபடுத்தியது. அமெரிக்கா ஏன்னா உங்க ஆளுங்களை மட்டும் உளுந்து கவனிக்கிறீங்க, காப்பாத்துறீங்க. அப்போ மற்றவங்கள்லாம் யாரா? உங்கள் அம்மா எங்கள் அம்மா சும்மாவா அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. அதன் பிறகு இதை பற்றி பேசும்போது ரியாதும் வாஷிங்டனும் அணுசக்தி ஒத்துழைப்புக்கான ஒரு வரலாற்று ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு 123 பணியிடங்களுக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு சவுதி அணுசக்தி திட்டத்திற்கு ஒரு விரிவான பங்களிப்பை வழங்குகிறது. மேம்பட்ட அணு உலை தொழில்நுட்பங்களை நிறுவுவது மற்றும் அணு தொழில்நுட்ப ஏற்றுமதியை ஊக்குவிப்பது தொடர்பான ட்ரம்பின் நிர்வாக உத்தரவின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. சவுதி அரேபியாவின் அமைதியான அணுசக்தி தேவைகளுக்கு ஆதரவளிப்பதே இந்த கூட்டாண்மையின் நோக்கமாகும். இது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அணுமின் உற்பத்தி நிலையம், அதாவது அணுசக்தியால் அவங்க வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கலான மற்ற தேவையான விஷயங்களை செய்வாங்களே தவிர ஆயுதங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற உறுதியளிப்போட ப்ரொடெக்ஷனோட அமெரிக்காவினுடைய கண்காணிப்போடு இது நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை ஒரு சில சொம்பு தூக்கிகள் இதோ விட்டது சவுதி அரேபியா, இஸ்ரேலுக்கு ஆப்பு, அவனுக்கு ஆப்பு, இவனுக்கு ஆப்பு, சவுதியில் அணுசக்தி. எங்கே இடந்துடா வாரீங்க நீங்கள்லாம்?
சவுதி அரேபியாவில் அணு மின் உற்பத்தி நிலையம் வரப்போகுது, அவ்வளவுதான். ஜஸ்ட் நத்திங் டு வரி. ஆனால் சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, நாங்கள் இஸ்ரேலோட இணைய மாட்டோம், இஸ்ரேல் இதில் பங்கு பெற விடவும் மாட்டோம். ஏன்னா இது அவங்களும் ஒரு அணுசக்தி நாடு, அவங்களும் வருவாங்களே இந்த சில இதுகளில் ஒத்துழைப்பு கவுன்சில் இப்போ மீட்டிங் அது இதுக்கு. அவங்க வந்தால் நாங்கள் வரல, அவங்களே எங்களோட இணைக்க வேணும் அப்படின்னு வந்து சவுதி அரேபியா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நல்ல விடயம். அதே போல் இனி வரும் நேரங்களில் நிலைமைகள் மிகவும் மோசமாக மாறலாம் அப்படின்ற சில எச்சரிக்கைகளும் இருக்குது. அதே போல் குவைத்தில் வந்து அனைத்து கணக்கெடுப்புகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் எத்தனை தளங்களுக்கு அடிச்சிருக்காங்க, எவ்வளவு சேதமாகி இருக்குது, இதுக்குரிய சேதத்துக்குரிய அமௌண்ட் எவ்வளவு, எல்லாமே இப்போ கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடைய வீடியோ கடைசியில் போடுறேன், பாருங்கள் குவைத்தில் எத்தனை இடங்களில் எவ்வளோ தாக்குதல்கள் நடந்திருக்குன்னு. லைவான அந்த வீடியோ காட்சிகளை குவைத்துடைய செய்தி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறாங்க. கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. பிரிட்டிஷும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து 2 ஆண்டு பரம்பரையும் ஒன்று சேர போகுது, சேர்ந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு பார்ப்போம். خسة التكتيك وعجز المعتدي معادلة تجسدت في الاعتداءات الإيرانية الآثمة المتكررة على المنشآت الحيوية والمدنية، وآخرها الاعتداء الغادر على منفذ العبدلي الحدودي الذي اتسم بالغدر والمباغتة وتكرار محاولات الاستفزاز سعيا لإرباك المنظومة الأمنية الكويتية وفرض واقع دائم من التهديد على الحدود الشمالية في نهج تصعيدي يتعارض مع مبادئ حسن الجوار وقواعد العلاقات الدولية. فحين تتحول العلاقات إلى طعنات في ظهر السلم، يبرز غدر الاعتداء الإيراني على منفذ العبدلي شاهدا على بشاعة سلوك لا يواجه في وضح النهار، بل يتسلل كالعتمة ليستهدف الآمنين وينقض مبادئ حسن الجوار في محاولة يائسة للنيل من أمن الكويت وسيادتها. غدر في أبشع صوره حين يستهدف شريانا حيويا دون سابق إنذار متجردا من كل الأعراف والأخلاق ليصطدم جدار غدره بصخرة اليقظة والسيادة الكويتية التي تجعل من كل محاولة لئيمة للعبث بالحدود انتحارا سياسيا وأمنيا للمعتدي. وأمام هذا الاعتداء الدنيء وقفت دولة الكويت سدا منيعا بفضل يقظة أبطال الحدود وبسالة المنظومة الأمنية التي أجهضت أهداف. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.